ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கன்னிராசினியர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்கு நல்ல காலம் பிறக்குதுங்க. கொடீஸ்வர யோகம் வருது. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் தேவகுரு பிரகஸ்பதி ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. இவ்வளோ நாளாக 10ஆம் இடத்துல இருந்தார். 10ஆம் இடத்துல குரு இருந்தாலே தொழிலில் பிரச்சனை இருக்கும், சேரு காரியத்தில் பிரச்சனை இருக்கும், அரசாங்க விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், வியாபாரம் பிஸ்னஸ் வணிகம் ட்ரேடிங்கில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும், செய்கிற காரியத்தில் தடங்கள் நிறையா இருந்திருக்கும். 10ல் குரு இருக்கக்கூடாது. ஒரு இயற்கை சுபர் ஒரு கேந்திரத்தில் பெருங்கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. இப்போ 11ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு பயிற்சி மிகச்சிறப்பாக இருக்குது. கன்னிராசிக்கு கொடீஸ்வர யோகம் யாருக்கு கிடைக்கும், சாதக பாதங்கள் என்ன, நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, லக்கண ரீதியாக எப்படி இருக்குது, தசாபுத்திக்கு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ முக்கியமான வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு 2026 மே மாதத்துலேருந்து 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இது ஒரு முக்கியமான பலன்களை கொடுக்கும். குரு பகவான் கன்னிராசிக்கு ரொம்ப வேண்டியவர். கன்னிராசிக்கு 4-7 கூடியவர். 4-7 கூடியவர் அப்படின்னு பார்த்தோம்னா சுகஸ்தானாதிபதி, கலஸ்தர ஸ்தானாதிபதி, ரொம்ப வேண்டிய கிரகம். சரியா, குடும்ப உறவுக்கும் சரி, உங்கள் நலனுக்கும் சரி, குரு பகவான் முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்பேற்பட்ட குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வருது. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எப்போ சார் வராரு அப்படி பார்த்தோம்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி வைகாசி 19 செவ்வாய்க்கிழமை காலையில் 6:30 மணிக்கு பயிற்சியாரார். 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. அதே நேரம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2026 சிம்ம ராசிக்கு அதிசாரம் எடுக்கிறாரு. அதாவது 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. அதுக்கடுத்து டிசம்பர் 13 2026 வக்கரகதிக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு. இதெல்லாம் அவருடைய அமைப்புகள், அடுத்தடுத்து வருகின்ற அமைப்புகள். குரு அதிசாரம் எடுக்கிறது, வக்கரம் அடைகிறதெல்லாம் இயற்கையாக நடக்கும். சூரியனுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிசாரம் வக்கரம் எடுப்பார். ஓகே நேரில் அதெல்லாம் அடுத்தடுத்து வருகின்ற வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு குரு பயிற்சி பலன்கள் தான் இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குரு 11ஆம் இடத்துக்கு வராரு, கடகத்துக்கு வராரு, உச்ச வீட்டுக்கு வராரு. பொதுவாக கடகத்தில் உச்சமானாலே குரு பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அரசாங்க வேலைகள் நல்லா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லா இருக்கும். அரசு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். நல்ல ஒரு அந்தஸ்தை கௌரவத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் அவர் இருக்கிறது நல்ல லாபத்தை கொடுப்பாரு. அந்த லாபம் எப்படினாலும் இருக்கலாம். குடும்ப உறவின் மூலமாக லாபமாக இருக்கலாம், புத்திர பாக்கியமாக இருக்கலாம், பணப்புழக்கமாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், வேறு எந்த வகையிலாலும் இருக்கலாம். அதில் ஒரு நேர்மையான முறையில் நல்ல லாபத்தை கொடுப்பாரு. குரு பகவான் தனகாரகன், புத்திரகாரகன். தனம்னா என்ன? பணம் தான். சரியா, பணத்தை நல்லா வாரி வழங்குவார். அது லட்சமாவோ கோடிகளாவோ குவியறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதுபோக புத்திரகாரகன், புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாரு. உங்கள் குழந்தைகள் அவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, நல்லபடியாக உங்களை பார்த்துக்குருவாங்க. உங்கள் குழந்தை இப்போ 10ஆம் கிளாஸ் படிக்கணும்னா நல்லா படிக்கும். இப்போ உங்கள் பையன் ஃபாரினில் வேலை பார்க்குறான்னா நல்ல வேலை பார்த்து நல்லா சம்பளம் அனுப்புவான். இப்படி தான் நீங்கள் பலன்களை எடுத்துக்கணும். சரியா, ஒவ்வொருத்தருடைய குழந்தைகளுக்கு வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களால நல்ல செய்திகள் கிடைக்கும், நல்ல ஒரு காரியம் நடக்கும். அதுபோக குரு பகவான் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு ஆன்மீகத்தை கொடுக்குறவர், ஒரு ஆச்சாரத்தை கொடுக்குறவர், ஒரு நல்ல நடத்தையை கொடுக்குறவர், நல்ல உள்ளத்தை கொடுக்குறவர், நல்ல நடவடிக்கையை கொடுக்குறவர். உங்களுக்கு அவர் நல்ல அமைப்பை கொடுப்பாருங்க. குரு 11ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்கள் ராசிக்கு அவர் எந்தெந்த இடத்த பார்க்குறாரு? 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்லா இருப்பீங்க, எதுலேயும் முனைப்பாக இருப்பீங்க. காரிய வெற்றி இருக்கும், ஆரம்பகால வெற்றி இருக்கும். ஸ்டார்டிங் டபுள் இவ்வளோ நாளாக இருந்தது, காரிய தடங்கள் இருந்துச்சு. ஒரு காரியத்தை செய்யும்போது தடங்கள் நிறையா இருந்துச்சு. இப்போயுமே அந்த தடங்கள்லாம் சரியாக போயிடும். ஆரம்ப கட்டமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது எப்படி சொல்லுவாங்க, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். அதனால் உங்களுக்கு முதல் இம்ப்ரெஷனே உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பார்க்கும் இடங்கள் கோடியிலாக குவியும். ஸோ குரு பார்க்க கோடி நன்மை. அந்த கோடிகள் யாருக்கு கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, நல்லா இருக்கும். சரியா, உள்ளூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உள்ளூரில் வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, டீ ஷாப் காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்க, அதுபோக இந்த மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, மீன் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, திரவ நெல்லை வேலை பார்க்குறவங்க, தண்ணி கேன் வச்சுருக்கிறவங்க, வாட்டர் சப்ளை பண்ணுறவங்க, காய்கறி மார்க்கெட் வச்சுருக்கிறவங்க, பழக்கடை, ஜூஸ் கடை, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்கும். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் பல வகையில் வரும். அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறாரு. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் முக்கியமான விஷயம். நிலம் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நிலக்கிளார்கள், நிலம் வச்சு விவசாயம் பண்ணுறவங்க, நிலம் வச்சு வீடு கட்டி கொடுக்குறவங்க, பில்டிங் ப்ரொமோட்டர், இவங்களுக்கு நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. பணம் பல வகையில் குமியும். சரியா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் இன்றைக்கி நல்ல ரேட்டுக்கு போகுது. ஒரு சென்டுலாம் 10 லட்சம் 12 லட்சங்கிறாங்க. இன்றைக்கெலாம் இடம் வாங்குறதுக்கு எல்லாராலும் முடியாது. கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் தான் இடம் வாங்கி வீடு கட்ட முடியும். இப்போ கன்னிராசியில் இடம் வச்சுருக்கிறவங்க, பிளாட் போட்டு விற்கிறவங்க, லே அவுட் போட்டு விற்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சரியா, அவங்களாம் கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்கலாம். ஸோ அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கோயில் குளத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக இருக்கும். கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க. புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க. சரியா, எந்த ஒரு காரியத்தை பண்ணாலுமே ரொம்ப நுட்பமாக செய்வீங்க. அடுத்து 7ஆம் இடம், இதுதான் ரொம்ப முக்கியம். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. கண்டகச்சனியாக இருக்கிறாரு. கண்டகச்சனியாக இருந்து ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார். ராசியை பார்த்துட்டு இருந்தார். மனதாலும் உடலாலும் சரியில்லை. நீங்கள் ரொம்ப சஞ்சலப்பட்டு அவதிப்பட்டு அல்லோலப்பட்டு இருந்தீங்க. இனிமேல் எல்லாமே சரியாகும். குரு வந்து சனி பகவானை பார்க்குறாரு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானை பார்க்குறதுனால சனி பகவான் சுபத்துவமாகி அவர் பார்க்குற கெடுபலங்களாம் குறையும். இப்போ சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அம்மா அப்பாவுடைய உடல்நலம் நல்லாயிருக்கும். தாய் தகப்பனுடைய உடல்நலம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வெளி வட்டார பழக்க வழக்கத்தில் உங்களுடைய வெற்றி இருக்கும். குடும்பத்தில் ஒரு சுகம் இருக்கும். குடும்பத்தில் வந்து ஒரு இணக்கம் இருக்கும். எல்லோரும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க, வேளாண் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் வந்து எது வேணாலும் இருக்கலாம். பயிராகவும் இருக்கலாம், கரும்பாகவும் இருக்கலாம், கடலையாகவும் இருக்கலாம், பூந்தோட்டமாகவும் இருக்கலாம், தென்னந்தோப்பாகவும் இருக்கலாம். எதாக இருந்தாலும் சரி நல்ல விதமாக இருக்கும். அதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானை பார்க்கறதுனால சனி பகவானுடைய கெடுபார்வை குறைஞ்சி சனி பகவான் பார்க்குற இடமெல்லாம் வளமாக இருக்கும். ஸோ சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு பெரிய மனுஷனாக இருப்பீங்க. ஊருக்கு வேண்டியவனாக இருப்பீங்க. உங்கள் பேச்சை 4 பேர் கேட்பாங்க. சரியா நேர்களே, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நலப்பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த காலமாக இருக்கும். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும். கண் திருஷ்டி, பிறருடைய சாபம், பிறருடைய கண்ணீரல் பட்டது, பிறர் உங்களை செஞ்ச தீவினைகள், உங்களை பார்த்து பிற பேர் பெருமூச்சு விட்டுருப்பான். உங்கள் வாழ்க்கையை பார்த்து, உங்கள் சந்தோஷத்தை பார்த்து பொறாமப்பட்டிருப்பான். அதெல்லாம் இனிமேல் சரியாக போயிடும். அதுபோக சுகப்படுவீர்கள். நாள்பட்டு வியாதியில் இருக்கிறவங்க எந்திரிச்சு உட்காருவீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இப்படி பல அற்புதங்களை வந்து குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து நடத்துகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக குரு பகவான் 11ஆம் இடத்தை வந்துட்டாலே பல்காக பணத்தை கொடுப்பாரு. மாஸ் லெவலில் பணம் இருக்கும். சேமிப்பு அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சேமிப்பு வந்து நீங்கள் சேவிங்ஸ் அதிகப்படுத்திக்கலாம். திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். திரைப்படத்துறை, கலைத்துறை நல்லாயிருக்கும். இயல் இசை இதில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எதுலேயும் துணிவாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, ஒரு ஃபோர்ஸாக இருப்பீங்க. திடீர் தனயோகம் இருக்கும். திடீர் தனயோகம்னா எப்படி சார் அப்படின்னோம்னா, திடீர்னு பணம் வரும். எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த பணம் வரும். அதை புதையல் யோகம் கூட சொல்லலாம். ஆனால் புதையல் யோகம் வந்து இப்போதைக்கு கிடைக்க போகிறது கிடையாது. கிடச்சிச்சின்னா கவர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு நிகரான பணம் வரும். உங்களுக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து பெரிய தொகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிறருடைய பணம் வந்து சேரும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களோட சொத்து உங்களுக்கு சேரலாம். உங்கள் தாத்தா வழி சொத்து, பாட்டி வழி சொத்துலாம் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு நல்லா இருக்குது. ஆள் மதுநுட்பமாக நல்லா இருப்பீங்க. சமய சாதுரியமாக இருப்பீங்க. எதுலையுமே வந்து தகுதி உள்ளவனாக இருப்பீங்க. பர்ஃபெக்ட், ஆல் கிளியர் அப்படி சொல்கிற மாதிரி எதில் பர்ஃபெக்டாக ஆல் கிளியராக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெரிய பணம் படைத்தவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. அது பணக்காரோட சவாசம் கிடைக்கும். அவங்களால உதவி கிடைக்கும். நீங்களும் ஆள் ஆச்சார சீலனாக இருப்பீங்க. ஆச்சாரம் அனுசாசம் இருக்கும். தர்மகுணம், பக்தி, கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தந்தை வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். தந்தை வழி தொழிலை செய்கிறவங்க தந்தை வழி உறவு முறைகள் நல்லா இருக்கும். குடும்ப கௌரவம் நல்லா இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மூத்த சகோதர விருத்தி இருக்கும். அக்கா, அண்ணன் இவங்க வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சில பேருக்கு அகேஷனால் 2வது திருமணம் கூட நடக்கும். 2வது மனைவி வச்சிருக்கிறவங்க, 2ஆம் உறவு இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பரஸ்பரமாக 2 பேரும் ஒருத்தருக்கு நல்லபடியாக இருப்பீங்க. தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். கடகத்தில் இருக்கிறனால சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், போர்டிங் அண்ட் லாட்ஜிங், மார்க்கெட், நீர்நிலை, வெளிநாட்டு தொழில், ஏற்றுமதி இறக்குமதி, கடல் கடந்து வேலை செய்கிறது, உணவுப் பொருட்கள், அது வந்து உணவுப் பொருட்கள் மளிகை கடையாக இருக்கலாம், இல்லைன்னா சாப்பாடு கடையாக இருக்கலாம். ஏதோ உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். தெய்வ கடாட்சியம் இருக்கும். சரியா, நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடம் வந்து மங்களகரமாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. தொட்ட காரியமெல்லாம் துலக்கும். நீங்கள் கால் வைக்கிற இடமெல்லாம் ஜெயமாகும். சரியா, உங்கள் பாதம் பட்ட இடமெல்லாம் பொன்னாக மாறும். சரியா, உங்கள் பொற்பாதங்கள் படுற இடங்களெல்லாம் கன்னிராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து நான் வந்து ஆதிபத்திய விஷயத்தை சொல்கிறேன். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படி பலன்கள் இருக்கும் அதை சொல்கிறேன். நான் பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ கன்னிராசியில் வந்து குரு தசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வருகின்ற ஒரு வருஷத்துக்கு கன்னி தசைகளுக்கு குரு தசை நல்லாயிருக்கும். பொதுவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசியில் வந்து அவர் வந்து துலாமில் இருக்கலாம், மகரத்தில் இருக்கலாம், நீசமானாலும் பரவாயில்ல. அடுத்து மீனத்தில் இருக்கலாம், ஆட்சி பெற்று இருக்கலாம். அடுத்து வந்து ரிஷபத்தில் இருக்கலாம். அடுத்து வந்து கடகத்தில் இருக்கலாம். இந்த 2, 5, 7, 9, 11 ராசிக்கு இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு.
அதுபோல் ராசி லக்கணத்துக்கும் அவர் வந்தார்னா நல்ல பலன்களை கூடுதலாக செய்வார். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து கன்னி ராசி மிதுன லக்கணம் நல்ல அமைப்பு தான், ராசியாதிபதி லக்கணாதிபதி ஒன்று தான். இப்போ வந்து கடகத்தில் இருக்கிறாரு, அருமையான அமைப்பு, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். இப்படி இருக்கிறவங்களுக்கு அருமையாக இருக்குங்க. இதுதான் ஜோதிடம். சரியா? மிதுன லக்கணம் கன்னி ராசி, இப்போ குரு பயிற்சி வந்து இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்களுக்கு இப்போ குரு திசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். 7-10 குடைவன் தசை நடக்கும். நல்ல இன்டகிரேஷன், இணக்கம், தொழில், வியாபாரம், பங்குதாரர் எல்லாம் சிறப்பாக இருக்கும். நல்ல ராஜாவாக இருப்பாங்க. சரியா? அப்படி பார்க்கும்போது சில லக்கணங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. அது என்ன லக்கணம்னு சொல்கிறேன். கன்னி ராசியில் வந்து மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? எவ்வளோ ஆவரேஜாக இருக்கும், 100க்கு 80% பலன்கள் கொடுப்பாரு. மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்ல யோக பலன்களை கொடுப்பாரு. ஆவரேஜே யாருக்கு சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேச லக்கணம், துலா லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆவரேஜாக இருக்கும், 100க்கு 50% இருக்கும். இது மாதிரி விஷயத்தில் தான் நிறைய பேருக்கு பலன்கள் மாறும். இப்போ கன்னி ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை போட்டாலுமே கோடி 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 கணக்கில் பணம் கிடைக்கும்னு சொன்னாலுமே எல்லாத்துக்குமா கிடைக்குமா சார்னு கிடைக்காது. சில பேருக்கு தான் கிடைக்கும். சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு லக்கண ரீதியாக நல்ல அமைப்பில் இருந்தாருன்னா வாரி வழங்கி கொட்டி கொடுப்பார். பிலோ ஆவரேஜாக யாருக்கு சார் இருக்கும், 50 ரூபாய் கீழே 30 ரூபா 40 ரூபா யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்காது. சரியா? இதுதான் ஜோதிடம். இதை தான் சொல்லணும். நிறைய பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரியா? குரு பயிற்சி கன்னி ராசிக்கு நல்லா இருக்குது, ஆகா ஓகம்பாங்க. ஆனால் போதி ஜோதிடத்தில் நம்ம வந்து ராசிக்கும் சொல்லுவோம், ஆதிபத்திய விசேஷம், காரகத்துவம், லக்கண ரீதியாக, நட்சத்திர ரீதியாக, பாதசாரம் எல்லாத்தையுமே நான் ஒர்க் அவுட் பண்ணி தான் சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்படி குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிட்ட பலன்கள் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நான். இப்போ வந்து நீங்கள் வந்து மிதுன ராசி கன்னி லக்கணம், குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல பலன்களை கொடுப்பாரு. அவர் 2ஆம் இடத்துல உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருந்தாருன்னா இப்போ அதே இடத்துக்கு தான் வராரு, கடகத்துக்கு தான் வராரு. மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் இடம் கடகம். ஸோ இப்போ அதே இடத்துக்கு வரதுனால அந்த 1 வருஷ காலம் நல்ல பலன்களை கொடுப்பார். அவங்களுக்கு அந்த குரு திசை நடக்கும்போது நல்ல பலன்கள் நடக்கும். சரியா? இப்படி தான் நீங்கள் வந்து பிரித்து பார்த்துக்கணும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அவர் இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக குரு பகவான் வந்து இப்போ கடகத்தில் வந்து 3 நட்சத்திரத்தில் போகிறாரு. 3 நட்சத்திரமும் கன்னி ராசிக்கு வேண்டிய நட்சத்திரம் தான். புனர்பூசம் 4-5 குடைவன் நட்சத்திரம், அடுத்து வந்து பூசம் 5-6 குடைவன் நட்சத்திரம், ஆயில்யம் 1-10 குடைவன் நட்சத்திரம். 3 நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் தான். இதில் 6ஆம் நட்சத்திரங்க தான் சனி பகவானுடைய நட்சத்திரம் வரும். இருப்பினும் அவர் 5க்கு வரதுனால பாதிக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ அவர் அங்கே பாதசாரம், அவர் கொடுத்த நட்சத்திர சாரம் எல்லாமே கன்னி ராசிக்கு வேண்டியது தான். 4-5 சுகஸ்தானம், அடுத்த 4-7 குரு நட்சத்திரம் புனர்பூசம், புனர்பூசத்தில் தான் போவார். 4-7 நல்லா இருக்கும். குடும்பத்தில் எனக்கும் நல்லா இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாய் அன்பு இருக்கும், தாய்வில் உறவு முறைகள் இருக்கும், தாய்மாமன் வழியில் சீதனம் கிடைக்கும். அடுத்து வந்து கணவன் மனை உறவு, திருமணம் ஆதரவு, திருமணம் நடக்கும், திருமண உறவு நல்லா இருக்கும், கணவன் மனை உறவு எல்லாமே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி நல்ல பலன்களை அடுத்தடுத்து குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் அவரோட உச்சமாறு நட்சத்திரம். குரு வந்து உச்சமடைகிறதே வந்து பூச நட்சத்திரம் தான். அது குரு புஷ்ய நட்சத்திரம் அப்படிம்பாங்க. ஸோ நல்ல யோகம், குரு புஷ்ய யோகம் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 5-6 குடை நட்சத்திரத்தில் போகிறதுனால உத்தியோகத்தில் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும், உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அடுத்து ஆயிலிய நட்சத்திரம், உங்கள் ராசிநாதன் புதனுடைய நட்சத்திரம், 1-10 குடை நட்சத்திரம். தொழில் வியாபாரம் காரிய அனுகூலம் நல்லாயிருக்கும். ஸோ வாட்டர் மேபி எப்படி சுற்றி பார்த்தாலுமே கடகத்தில் இருக்கிற குரு வந்து கன்னி ராசிக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. பாதசாரமும் நல்லதாக இருக்குது. அதுபோக சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. சந்திரன் வளர்பெரிய தேய்பிரிக்கு சொந்தக்காரன். ஏன்னா மாதத்தில் வந்து அவர் அமாவாசை சந்திரனாக ஆவார், பௌர்ணமி சந்திரனாக ஆவார். மாதத்துக்கு அமாவாசையும் பௌர்ணமி வரும். ஸோ சந்திர வீட்டில் அவர் இருக்கிறதுனால சந்திரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பாரு. அதாவது எப்படின்னா கடகத்தில் குரு இருந்தாலே பலன்கள் வந்து நிலையாக இருக்காது. 50% அப்படித்தான் இருக்கும். இன்னும் தேய்பிரை காலத்தில் வந்து குருவுடைய இயக்கம் கொஞ்சம் குறையும். வளர்பிறை காலத்தில் குருவுடைய இயக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ சந்திரனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி குருவுடைய நிலைப்பாடு இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா பெரிய லெவலுக்கு வருமா சாரா அப்படின்னாலும் அதை வந்து அறுதிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா வீடு கொடுத்த சந்திரன் வளர்பிறை தேய்பிரைக்கு உட்பட்டவர். அதுபோக அவருக்கு சாரம் கொடுத்த கிரகங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இதில் புனர்பூசம் பரவாயில்ல, வருடக்கோள்கள், குரு நட்சத்திரம், சனிபவ நட்சத்திரம். அடுத்து ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம், உங்கள் ராசிநாத நட்சத்திரம். புதன் 25 நாளுக்கு ஒரு தடவை ராசி மாறுவார். அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதன் அடிப்படையில் தான் குரு பலன்கள் கொடுப்பார். ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் பலன் கொடுக்கணும்னா சில வாய்ப்பாட்டின்படி தான் கொடுக்கும். வேத ஜோதிடத்தின் சில வாய்ப்பாடுபடி தான் கொடுக்கும். அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம், அந்த கிரகத்துக்கு நட்சத்திர சாரை கொடுத்த கிரகம், அந்த கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் சுப தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த கிரகம் நல்லதை கொடுக்கும். அது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு வழியாக அந்த நட்சத்திரத்தின் சாரத்தின் வழியாக கொடுக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து கோச்சார பலன்கள் என்ன, ராசி பலன்கள் வந்து எப்படி சார் பிரிச்சுக்கணும் அப்படின்னா,
கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் மனதாலும் உடலாலும் நீங்கள் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டீங்க, 10 பேரை பார்க்குறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வேலை விஷயமாக அலைகிறீங்க, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறீங்க, கட்சிக்காரனை பார்க்குறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க வர்றீங்க, வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் இருந்தீங்கன்னா அங்கே தான் ராசி வந்து ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் ஜாதகங்கிறது தனி, நீங்கள் தனிப்பட்ட ஒரு ஆள். இப்போ கன்னிராசியில் வந்து உங்கள் பேர் வந்து வேணுகோபால்னு வச்சுக்கோங்க. வேணுகோபாலுடைய தனிப்பட்ட ஜாதகம் வேறு, உங்கள் குடும்பம், உங்கள் அம்மா அப்பா, உங்கள் பிள்ளைகள் இப்படி பேசுகிறது தான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம். ஆனால் அந்த வேணுகோபால் வந்து வெளியே வந்துட்டார், ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாரு, அவர் கீழே 10 பேர் வேலை பார்க்குறாங்க, அவருக்கு மேலே ஒரு 4 பேர் வேலை பார்க்குறாங்க, இவங்களை எல்லாத்தையும் அவர் அனுசரித்து வேலை பார்த்து நல்ல பேர் எடுக்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் ராசி. அதுக்கு தான் ராசி பலன்கள். சரியா? நிறைய பேருக்கு ராசி பலனுக்கும் ஜாதக பலனுக்கும் வித்தியாசம் தெரியாது. சில பேருக்கு வந்து வாழ்நாளில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருக்கும். சார் எனக்கு கடந்த 5 வருஷமாக பிரச்சனை சார், உத்தியோகத்தில் பிரச்சனை அப்படிம்பாங்க. அவங்கள பார்த்தோம்னா தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் லக்கண தசாபுத்தி நல்லா இருக்காது. சரியா? 6 கூடையவன் வந்து லக்கணாபதியை காட்டிலையும் வலிமையாக இருந்து தசை நடத்துவான், பாப தொடர்பில் இருந்தார்னா வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்கும். இது வந்து தனி மனித ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். சரியா? பொது வழியில் வந்து எல்லாத்துக்குமே சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுன்னு இல்லை, யாராலும் முடியாது. இறைவனுக்கு ஒருவனுக்கு தான் தெரியும் தனி ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலே எவ்வளோ புதுமைகள் நடக்குது, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல, ஏதோ ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருக்குது. சரியா? நித்திய கண்டம் பூர்ணாட்சின்னு சொன்ன மாதிரி இதுவா அதுவா, அது இப்படியா இது இப்படியா அப்படின்னு மீடியாவுக்கு தீனி போட்டுட்டு தான் இருக்கிறாங்க வெளியே. ஒரு நிலையான நிலைப்பாட்டில் இல்லை, இது நம்மளே ஏற்படுத்திக்கிட்டது. சரியா? ஒரு 8 கோடி மக்கள் சேர்ந்தே ஒரு உருப்படியான நிலைப்பாடு எடுக்க முடியல. ஒரு சோசியக்காரன் எப்படி எல்லாத்துக்கும் தனிப்பட்ட பலன்லாம் சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. ஸோ இந்த ராசிக்கு பலன் சொல்கிறது வந்து பொதுவான பலனை சொல்கிறது தான். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு வெளிவட்டார தொடர்பில் இப்படி இருக்கும். அதுவும் கன்னிராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. உத்திரம்னு ஒன்று இருக்குது, அஸ்தம்னு ஒன்று இருக்குது, சித்திரைன்னு ஒன்று இருக்குது. இந்த 3 நட்சத்திர நாதர்கள் அந்த கோச்சாரத்தில் எப்படி வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ சித்திரை நட்சத்திரத்துக்கு ஓரளவு நல்லா இருக்குது. ஏன்னா சித்திரை நட்சத்திரநாதன் சூரியன் வந்து ராசிக்கு வந்து 10-11ஆம் இடத்துக்கு போகிறாரு, ஓரளவு நல்லாயிருக்கும். அஸ்தம் சந்திரனோட நட்சத்திரம், வளர்பிறை தேய்பிறைக்கு உட்பட்டு தான் இருக்கும். சந்திரன் ராகு கூட சனி கூட சேர்ந்துட்டாருன்னா அன்றைக்கெலாம் அஸ்த நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்காது. அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இல்லை, ராசி 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, நல்லா இல்லை. சித்திரை நட்சத்திரத்துக்கு இப்போதைக்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் இருக்குது, போராட்டமாக தான் இருக்குது. இவங்களுக்கு குரு பயிற்சி ஆனாலுமே செவ்வாய் எப்படி இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் இருக்கும். ஏன்னா நட்சத்திர சாரம், நட்சத்திர நாதன். சரியா? அதனால் ஒரு ராசிக்கு பலன் சொல்கிறது வந்து கடலில் வந்து பெருங்காயத்தை போட்டு தேடுற மாதிரி தான். கடலில் பெருங்காயத்தை போட்டால் கரைஞ்சி போயிடும், அதை போய் தேட முடியாது. வைக்க பொருளை குண்டு ஊசியை போட்டு தேடுற மாதிரி தான். ஸோ ராசி பலன் சொல்கிறது வந்து பெரிய குதிரை கும்பான வேலை தான். அப்படி இருந்தும் தனி மனித ஜாதகத்தை வச்சு ஓரளவு சொல்லலாம். சரியா? நானும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறேன், இப்போயும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். கன்னிராசிலேயே நிறைய பேர் எங்கிட்ட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துருக்குறாங்க. அப்பேற்பட்டவர்கள் இப்போ கூட இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் எதுக்கு சொல்ல வரேன்னா, உண்மையான நிலை என்னென்னு உங்களுக்கு தெரியணும். சரியா நேர்களே? அதுக்காக நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ ஆதிபத்திய விசேஷத்தை நான் சொல்ல போகிறேன். ஆதிபத்திய விசேஷம்னா குரு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு எப்படி பலன் இருக்கும் அதை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க. சரியா? 8807457629. அதுக்கு வந்து பணம் கட்டி முறைப்படி பார்க்கணும், அதுவுடைய ப்ரொசீஜர் வேறு. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் கீழே இருக்கும், அதில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன். இப்போ தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க நீங்கள். சரியா? லாபகரமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, மூத்த சகோதரோட ஆதரவு இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக குடும்பத்தில் எல்லோரும் தொழில் ஆர்வமாக இருப்பீங்க, குடும்பத்தோடு சேர்ந்து தொழில் செய்கிறவங்களும் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து ஜாயிண்டாக தொழில் வியாபாரம் பண்ணிங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக விவசாயம் நல்ல விதமாக இருக்கும். எந்த ஒரு காரியமும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரம் மூலியமாக பணம் வீட்டுக்கு பெருமளவு வரும். அது லட்சமோ கோடிகளோ ஆயிரமோ உங்கள் அலோகேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து வந்து வெற்றிகள் எப்படி சார் இருக்கும்? வெற்றி நல்லா இருக்கும். அப்பா வழியில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். அப்பா வழி உறவு முறைகள், பங்காளிகள் விஷயத்தில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். எனக்கு நல்லபடியாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இளைய சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும். தம்பி தங்கச்சி விஷயத்தில் நல்ல ஒரு பாராட்டு பெறுவீங்க. அவங்களுடைய திருமணம், வேலைவாய்ப்பு, படிப்பு எல்லாமே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உடன் பிறந்த இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அடுத்து தாயோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சில பேர் தாயை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும், வேலைக்காக உத்தியோகத்துக்காக தாயை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும், குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உயர்கல்வி படித்தவங்க வெளிநாட்டு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப படித்தவங்க இந்த ஐடி படித்தவங்க, இன்னும் நிறையா படிப்புலாம் இருக்குது. மெடிக்கல் படித்தவங்களாம் ஹையர் ஸ்டடீஸ் இல்லைனா வேலைக்காக வெளிமாநிலத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் பார்த்துருங்க. சரியா?
கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும், இணக்கம் இருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் புரிதல் இருக்கும், பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க, பிள்ளைகள் கண்ணின் மணிகளாக இருப்பாங்க, பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைகளோட திருமணம் மற்ற காரியம் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைகள் வயதுக்கு ஏற்ற மாதிரி படிப்போ திருமணமோ வேலை வாய்ப்போ சாதகமாக இருக்கும். அதனால் நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். அடுத்து வந்து உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும். உத்தியோகம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, உங்கள் திறமை என்னென்னு மற்றவங்களுக்கு தெரியும். இன்க்ரிமெண்ட்டு, போனஸு, ட்ரான்ஸ்ஃபரு இது மாதிரி காரியங்கள் நல்லாயிருக்கும். மேலதிகாரோட ஒத்துழைப்பு இருக்கும். ஸோ உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபகரமான நாளாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி எனக்கு நல்லாயிருக்கும், கணவன் மனைவி சேர்ந்து நல்லா இருப்பீங்க, அதிர்ஷ்டமாக இருக்கும். இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனை சரியாகும். இவ்வளோ நாளாக கன்னிராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து குடும்ப உறவு தான் பிரிச்சுட்டு இருந்தார். புருஷன் முன்னாடிக்குள்ள உறவு சரியா, அதில் சில பிரச்சனைகள் நிறைய சிக்கல்கள் இடியாப்ப சிக்கலை கொடுத்துருந்தார். இனிமேல் அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிரும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக வச்சுக்கிறவங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பிரியம் வரும், பாசம் வரும். இதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் நான் போடுறேன். உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் உங்கள்கிட்ட பேசணும், உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னா என்ன காரியம் செய்யணும், அதுக்கெல்லாம் சில தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது. அதெல்லாம் அடுத்த வருகின்ற வீடியோவில் போடுறேன். சில வீடியோவை நான் போடுறதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா நேரில் அடுத்து நான் போடுறேன். ஏன்னா நிறைய பேர் அதை கேட்குறாங்க. கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, குடும்ப உறவுகள் உள்ள பிரச்சனை. இதை வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது சார், ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நாளாக எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ திடீர்னு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க, எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து வந்து தூரதேச அமைப்பு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா நல்ல லாபமாக தான் இருக்கும். குறிப்பாக வீடு கட்டி விற்கிறவங்க, பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ், விவசாயம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே ஆதாயம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தாயோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியம். தாயோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சில பேர் தாயை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா தாய்க்கு எதனாச்சும் நேரலாம். அதனால் தாய் உறவுல கவனமாக இருங்க. வீட்டில் கால்நடைகள் வச்சுருந்தீங்கன்னா அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஆடு, மாடு, கோழி, வளர்ப்பு பிராணிகள், இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து வந்து தவப்பன் வழியில் ஓரளவு பரவாயில்ல, தவப்பன் வழியில் ஓரளவு காரிய வெற்றி இருக்கும். அப்பா வழி ஒரு முறையில் காரியம் இருக்கும். வெகுஜன தொடர்பு, நீங்கள் கோயில் குளத்துக்கு போகிறது, ஆன்மீக பற்று, ஆலய திருப்பணி, இப்படி நிறைய சொல்லலாம். சரியா, அதிலலாம் நல்லா ஒரு ஆர்வமாக இருப்பீங்க, சக்ஸஸாக இருக்கும், எல்லாத்துக்கிட்டும் இணங்கி போவீங்க. அடுத்து தொழில் நல்லா இருக்கும், தொழிலில் நல்ல லாபம் இருக்கும், பணம் பெருமளவு வரும். சரியா நேர்களே, குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில், படிப்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஐடி சம்மந்தப்பட்ட தொழில், டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு, கலைப்பொருட்கள், இப்படி நிறைய சொல்லலாம். புஸ்தகம், ஸ்டால், ஸ்டேஷனரி ஸ்டோர், இது மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வந்து எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். புக் சென்டர், பைண்டிங் சென்டர், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ப்ரெஸ், மீடியா, கலை, நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்கும். அடுத்த லாபம் நல்லா இருக்கும், லாபம் பெருமளவு இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அக்கா அண்ணன் வழியில் நல்ல ஒரு உறவு இருக்கும். அவங்களுடைய அமைப்பு நல்லபடியாக இருக்கும். அவங்களுடைய உதவி குடும்பத்துக்கு இருக்கும். அவங்களால பெருமைப்படுவீங்க. அவங்க உங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க. சரியா, உங்கள் கூட பிறந்த அக்கா அண்ணன் வந்து கொடுத்து உருவாங்க. குறிப்பாக அக்காள் என்பவர் நல்லா வச்சுக்கிடுவாங்க. சரியா, அக்கா வழி உறவு நல்லா இருக்கும். அக்காவால் திருப்திப்படுவீங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. சரியா, உங்களுடைய அக்கா மூலியமாக நீங்கள் நல்ல லாபத்தை பெறலாம். இப்படி நிறைய பலன்கள் இருக்குது. அதுபோக அயன சயன போகம் விரயம் இருக்க தான் செய்யும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஏன்னா தொழிலில் சூடு பிடிச்சி லாபத்தை நீங்கள் ரொம்ப சம்பாதிக்கிறதுனால டயத்துக்கு வர முடியாது, வீட்டில் தூங்க முடியாது, படுக்க முடியாது, கணவன் மனைவி உறவுகளில் சந்தோஷமாக இருக்க முடியாது, தாம்பத்த உறவுகளில் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும். டயத்துக்கு தூங்க முடியாது, படுத்தாலும் தூக்கம் வராது, கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கணும். அதுபோல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில அலைச்சல் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அலைச்சலின் பேரில் தான் லாபம் இருக்கும். ஒரு இடத்துல இருக்க முடியாது, கட்சிக்காரங்களாம் ஒரு இடத்துல இருக்க முடியாது, அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதுபோல் அரசு தொடர்பில் வேலை பார்க்குறவங்க, அரசில் வந்து உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், அலைச்சல் இருக்கும், எங்கேனாச்சும் கேம்ப் போகிற மாதிரி இருக்கும், அவுட் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. சரியா நேர்களே, இப்போ வந்து கன்னிராசிக்கு ஓரளவு நான் சொல்லிட்டேன். குடும்பம், உத்தியோகம், தொழில், இதெல்லாம் சொல்லிட்டேன். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக படிப்பீங்க. குறிப்பாக +2 வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருக்கணும். காலேஜில் யார்கிட்ட வம்பு தும்பு இழுத்துறாதீங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை போட்டுறாதீங்க. உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு இடமாற்றம் இருக்கும். சரியா, உயர்கல்விக்காக நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போகலாம். அதனால் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் பாடத்தில் கவனமாக இருக்கணும். பிரச்சனை வரும், வம்பு வழக்கில் சிக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். அதுபோக வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, வண்டி வாகனத்தில் போகும்போது சேஃப்டி உபகரணங்கள்லாம் போட்டுக்கோங்க, ஹெல்மெட்லாம் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருந்துக்கோங்க. மற்றபடி நல்லா இருக்குதுங்க. சரியா, குரு வந்து அடுத்து வருகின்ற 2026 ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து 2027 மே வரைக்கும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 12 மாதத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. இடையில் அதிசாரம் வக்கரம் அடைகிறாரு. அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரியா, அதுக்கு நான் அப்பப்போ வீடியோ போடுவேன். இது வந்து ஒரு கிரகத்தை வச்சு சொல்லியிருக்கிறேன். குரு என்ற ஒரு கிரகம், இயற்கை சுப கிரகம், பொன்னானன் குரு பகவானை வச்சு சொல்லியிருக்கிறேன். குரு பகவான் வந்து ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாலே அனைத்தும் சரி செய்யப்படும். ஏன்னா அவர் தான் தனகாரகன். ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுக்குறவர். தனம்னா என்ன? பணம், செல்வம், ஐஸ்வர்யம், நகை, நட்டு எல்லாத்தையும் சொல்லலாம்.
ஸோ தனகாரகன் வந்து 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணம் என்கிற ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மேனேஜ் பண்ணிடுவீங்க. இப்போ ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போகாமல் இருக்கணும். குரு வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். குரு வந்து சனி பார்வையில் இருக்கக்கூடாது, ராகு கூட சேர்ந்துருக்கக்கூடாது, கேது கூட சேர்ந்துருக்கலாம். கேது கூட சேர்ந்துருந்தாருன்னா கேல யோகம் அவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சனி பகவான் கூடயும் ராகு கூடயும் சேர்ந்து இருக்கக்கூடாது, சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனமாக இருக்கக்கூடாது, அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது. சரியா, அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், குரு உங்கள் ராசியிலே இருக்கிறாரு, சந்திரனும் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. நீங்கள் எந்த மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசியில் பிறந்திருக்கீங்க வச்சுக்கோங்களேன். சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருப்பார். அப்போ குரு கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். குருவால் பலன்கள் இருக்காது. இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. ராசியில் குரு இருந்தாலுமே, கன்னி ராசியில் குரு இருந்தாலுமே அவங்க வந்து இந்த ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு குரு கெட்டு போயிருப்பார், அமாவாசை சந்திரன். இப்படி தான் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு நிலைப்பாடில் இருக்கும். ஸோ அவங்க ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் நல்ல ஜெகஜோதியாக இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். இது நிதர்சனமான உண்மை. சரியா, இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேத ஜோதிடம் சத்தியமாக பொய்க்காது. அதை வேத ஜோதிடம் சொல்கிற ஜோதிஷியர்கள்லாம் முன்னுக்கு பின்னு சொல்லுவாங்க வழிய, வேத ஜோதிடம் வந்து என்றைக்குமே பொய்க்காது. எப்படி பாடப்புஸ்தகத்தில் உள்ள சப்ஜெக்ட் வந்து மாற்றமில்லாமல் இருக்கோ அது மாதிரி தான். சில நேரம் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் தப்பாக சொல்லி கொடுத்துருவார், மறந்து சொல்லி கொடுத்துருவார். படிக்கிற மாணவனும் அதை சரியாக கவனிக்க மாட்டான், தவறாக எழுதிடுவான். இதை தான் நடக்கும் வழிய, அந்த பாடப்புஸ்தகத்தில் உள்ள சுவடி வந்து மாறவே மாறாது. அந்த சுவடில் இருக்கிற அர்த்தங்கள் வந்து மாறவே மாறாது. அதுபோல் தான் வேத சுவடுகள், அரிச்சுவடுகள் என்றைக்கு மாறப்போகிறதே கிடையாது. அதை ஜோதிடர் புரிந்து வச்சுக்கிற விஷயத்தை பொறுத்தும் அவர் எடுத்து உரைக்கிற விளக்கத்தை பொறுத்தும் பலன்கள் முன்னப்பண்ண மாறுபடலாம். ஓகே நேயர்களே, கன்னிராசி நேயர்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டவர்கள், அறிவு ஜீவிகள், எதையுமே சமயோத புத்தியாக செய்கிறவங்க. உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி நல்லா தான் இருக்குது, அடுத்தடுத்து நல்லதாக இருக்குது, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து ராகு பயிற்சி, ராகு ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வையில் இருப்பார். இந்த குரு பயிற்சியில் பெரிய விசேஷம் என்னென்னா, குரு பார்வையில் ஒரே நேரத்தில் ராகுவும் சனி பகவானும் வருவாங்க. இது ரொம்ப நல்லது. ஒரே நேரத்தில் 2 பாவகிரகங்கள் வந்து குரு பார்வைக்கு வரதுனால அந்த பாவகிரகங்களோட தாக்கம் வெகுவாக குறையும். கன்னி ராசிக்குன்னு இல்லை, எல்லா ராசிக்குமே நல்லதான். 12 ராசிக்குமே வந்து இந்த சனி பகவான் ராகு பகவானால் குடைச்சல் ரொம்ப குறையும். இப்போ கன்னி ராசியில் வந்து ராகு திசை நடக்கிறவங்க, சனி திசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவு பிரச்சனை குறையும். அடுத்து வருகின்ற ஓராண்டுகளுக்கு ஓரளவு பிரச்சனை குறையும். ஆனால் ராகு பயிற்சி டிசம்பர் 5ஆம் தேதி தான் நடக்குது. வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி தான் நடக்குது. அதுக்கு பின்னாடி அது உள்ளதை பார்த்துக்குருவோம். கோச்சார நிலைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நாலு ஒரு மேலே பொழுது ஒன்றமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நல்லது நடக்கும் நேயர்களே. இப்போ வந்து குரு திசை நடக்கிறவங்க வந்து சித்தர் வழிபாடு பண்ணணும். சரியா, இப்போ வந்து குரு திசை நடக்குது, குரு சரியில்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க சித்தர் வழிபாடு பண்ணுங்கள், ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நான் சித்தர்களை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 3 நட்சத்திரத்துக்குள்ள சித்தர்கள் வழிபாடு அந்த குரு திசை நடக்கிற பண்ணிங்கன்னா நேரம் இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும். உத்தர நட்சத்திரம் காகா புஜண்டர். சரியா, அடுத்து வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து கரூரார், சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து புண்ணாக்கி சார். இவரோட படம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன். நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. கன்னிராசியில் ஒரு 100கணக்கான பேர் என்கிட்ட வாங்கியிருக்காங்க. வேண்டியவர்கள் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். என்ன நட்சத்திரமோ அதை சொல்லி கேட்கணும். சும்மா கன்னிராசிக்கு சித்திரப்படம் அனுப்புனாலும் அனுப்ப முடியாது. நீங்கள் என்ன நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்தை சொல்லணும். சார் நான் அஸ்த நட்சத்திரம், எனக்கு கரூரார் சித்திரப்படத்தை அனுப்புங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன் நான். சரியா, ஃப்ரீயாகவே அந்த இமேஜ் அனுப்புகிறேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் வச்சு கும்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த குரு பயிற்சி நல்லாயிருக்கும். குரு திசை 16 வருஷமும் நல்லாயிருக்கும். ஓகே நேயர்களே, இன்னும் நிறைய சொல்லலாம், டைம் ஆயிரும். இதே 27 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு உத்தர மாதம் சித்திரை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு வந்து கொடியில் உங்களுக்கு வாரி வழங்குவார். அது யாருக்கு எப்போ எப்படி கிடைக்கும்னு கொஞ்சம் வழக்கமாக சொல்லியிருக்கிறேன். அந்த வழக்கத்தை கேட்டுக்கோங்க. இறையொருளால் நல்லதே நடக்கட்டும். அனைத்து வளங்களை நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.